வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயிடுச்சு முடிஞ்சு வருது. எங்க போய் சொல்றது? எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வம், இத்தனையும் செய்வம். மனிதன் செய்வம் நான் சாப்பிடுறதே இல்லை. சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான் இறைவன். ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக வைத்தான் இறைவன். ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனால. ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பு இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக இருக்கு, கடவா பல்லு இல்ல, அதுக்கு வியர்வை சுரப்பு இல்ல. அதனால அது சாப்பிடணும். நம்மெல்லாம் தாவரத்தை உன்றால் உடலுக்கு ஆரோக்கியம் என்றுதான் சைவம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஆனா இங்க எதை கடைபிடிக்கிறோம்னு பாருங்க. ரொம்ப அற்புதமா தேவா அற்புதமா பாயாசத்தோட அப்பளத்தோட ரொம்ப அற்புதமா பாஸ்கரன் அம்மா அவங்களுடைய சாப்பாடு, எனக்கு அவங்க வீட்டுல சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது, மறக்கவே முடியாது. அன்னமிட்ட கைகளுக்கு இறைவன் அருள் புரிய நம்ம பிரார்த்திப்போம். அப்படி சோறு ரொம்ப முக்கியம், சோறு இல்லாம வாழ முடியாதுதான். ஆனாலும் சாப்பிடுற சாப்பாடு சரியானு பார்த்து சாப்பிடணும். கண்டதையும் தின்று கண்டபடி போய் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்படி அல்லல் படுதேங்கிறத வேதனை. அப்படிப்பட்ட அல்லலை நாம நீக்கி நாமும் நலமோடு வாழ்வதற்கு வழி எத்தனையோ இருக்கு.